கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுபடியும் ஞாயிறு வாசகங்களை ஆய்வு செய்ய உங்களோடு இணைகின்றேன். பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-12 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். பாஸ்கா காலம் என்பது இயேசுவின் உயிர்ப்பை மட்டும் கொண்டாடுகின்ற காலம் அல்ல. உயிர்த்த ஆண்டவர் நம்மை எங்கே அழைத்து செல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலம். பாஸ்கா கொண்டாட்டத்தில் இருந்து நாம் தூய ஆவியின் வருகையை நோக்கி, அதாவது பெந்தகோஸ்து நாளை நோக்கி நடக்கின்ற இந்த 50 நாள் பயணம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் காணுகின்ற உள்ளம் கலங்க வேண்டாம் என்று கூறுகின்ற இந்த வார்த்தைகள், அவர் தம்மை விட்டு பிரிந்து தந்தையிடம் செல்ல போகின்றார் என்ற சீடர்களின் அச்சத்தை போக்கி அவர்களுக்கு ஒரு நிரந்தர நம்பிக்கையை தருகின்ற வார்த்தைகளாக அமைகின்றன. இயேசு ஆண்டவர் உறைவிடங்கள் பல உள்ளன என்று கூறுவதன் மூலம் உயிர்த்தெழுதலின் இறுதி இலக்கு தந்தையின் இல்லமே என்பதை உறுதிப்படுத்தி நிற்கின்றார். என்பவர்களே, கடந்த வாரம் ஆண்டவர் இயேசுவே நல்லாயன் என்று நாங்கள் தியானித்தோம். இந்த வாரம் அந்த மெய்ப்பன் அவரே வழியாக மாறி நம்மை தந்தையிடம் அழைத்து செல்லுகின்றார் என்று வாசிக்க காண்கின்றோம். கடந்த வாரம் மெய்ப்பனின் குரலை நாம் கேட்டோம். இந்த வாரம் அந்த மெய்ப்பனின் உருவத்தில் தந்தையை காண்கிறோம். என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்று ஆண்டவர் இயேசு எமக்கு கூறி நிற்கின்றார். ஆகவே நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு தயாராகி வருகின்ற இந்த நாட்களில் இந்த வாசகம் மிக முக்கியமானது. நான் தந்தையிடம் போகின்றேன் என்று இயேசு மீண்டும் மீண்டும் கூறக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர் சென்றால் தான் தூய ஆவியானவர் தேற்றரவாளர் வருவார் என்கின்ற அந்த உறுதிப்பாடு, அவற்றை விட பெரியவற்றை செய்வார் என்று இயேசு கூறுவது, தூய ஆவியின் வல்லமையால் ஒருவர் இயங்கும் பொழுது அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். என்பவர்களே, யோவான் நற்செய்தியின் இந்த 14ஆம் அதிகாரம் வேதாகமத்திலேயே மிகவும் உருக்கமான மற்றும் ஆழமான ஒரு பகுதியாகும். இதன் பின்னணியை மற்றும் சூழலை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இறுதி இராவுணவு சூழல். யோவான் அதிகாரம் 14 முதல் 17வது அதிகாரம் வரையிலான பகுதிகள் இயேசுவின் இறுதி உரையாடல்கள், ஃபியாவல் டிஸ்கோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இயேசு துன்புற்று கொல்லப்படுவதற்கு முந்திய இரவு தம் சீடரோடு இறுதி இராவுணவை முடித்தபின் யூதாஸ் காட்டிக் கொடுக்க வெளியே சென்று விட்ட தருணத்தில் இயேசு தான் விரைவில் பிரிய போவதை அறிந்தவராக அவற்றை பற்றி பேசியதால் சீடர்கள் மிகவும் பயத்திலும் குழப்பத்திலும் சோகத்திலும் இருக்கின்ற ஒரு நிலை. இந்த சூழலில் தான் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு இந்த உரையை தொடங்குகின்றார். 13ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகள் சீடர்களை நிலைகுலைய செய்திருந்தன. என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் சீடர்களின் பாதங்களை கழுவி ஒரு தாழ்வான அடிமையின் பணியை அவர் செய்து, நான் செய்ததை போல நீங்களும் செய்யுங்கள், நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்று செய்த அந்த காரியம், நம்மில் ஒருவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், சீடர்களில் தைரியமானவர் முதன்மையானவர் என்று கருதிய பேதுரு தம்மை மும்முறை மறுதலிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த அதிர்ச்சிகளில் இருந்த சீடர்களை தேற்றுவதற்காகவே இயேசு 14வது அதிகாரத்தை தொடங்கும் பொழுது உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆரம்பிக்கின்றார். இயேசுவின் உயிர்ப்பு என்பது ஏதோ ஒரு அதிசயம் மட்டுமல்ல, அது நமக்காக ஒரு நித்திய உறைவிடத்தை திறக்கும் செயல். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு இந்த உரையை தொடங்கும் பொழுது பயன்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தை, கலங்க வேண்டாம் என்கின்ற இந்த வார்த்தையானது மே தராசெஸ்தோ என்ற இந்த வார்த்தை மிக முக்கியமானது. கிரேக்க மொழியிலே தராசோ என்றால் தண்ணீரை கலக்குவது அல்லது குழப்பம் அடைவது என்ற பொருள் படும். சீடர்களின் உள்ளம் ஒரு கொந்தளிப்பான கடலை போல் இருக்கிறது. காட்டிக் கொடுப்பு, பிரிவு, மரணம் ஆகிய செய்திகளால் கலங்கி இருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு அளிக்கின்ற மிகப்பெரிய பரிசு அமைதி. இங்கு இயேசு ஒரு மேலாண்மை பண்போடு அவர்களின் உணர்ச்சிகளை கையாளுகின்றார். நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வார்த்தை அடுத்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள்
என்று ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பிஸ்தெயூதே என்ற இந்த வார்த்தை இயேசு தன்னை தந்தையாம் கடவுளுக்கு இணையான இடத்தில் வைத்து, கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர், ஆனால் நான் உங்கள் முன் இருக்கின்றேன், ஆகவே என்னையும் அதே அளவு நம்புங்கள் என்கின்ற அந்த வார்த்தையோடு ஆண்டவர் இயேசு விடுக்கக்கூடிய இந்த அழைப்பு. யூத மரபிலே கடவுள் மட்டுமே முழுமையான நம்பிக்கைக்குரியவர் என்று இருந்த சீடர்களிடம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு மிக மிக ஆழமான கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அடித்தளம் போன்றது. விசுவாசம் என்பது ஒரு செயலின்றி இருக்கும் நிலை அல்ல, அது நிச்சயமற்ற சூழலில் ஒரு நபரை முழுமையாக சார்ந்திருக்கின்ற ஒரு துணிச்சலான முடிவு. நான் ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றேன் என்பது இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அதை வாயால் அறிக்கையிடுவதும், அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்பதும் வாழ்வை மாற்றுகின்ற விசுவாச அறிக்கை என்று சொல்லி நாம் அறிவோம். தோமாவினுடைய கேள்வி ஒரு நேர்மையான ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடு. ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி வழியை அறிவோம் என்கின்ற தோமாவின் கேள்வியானது, தோமாவினுடைய குணம், அவர் ஒரு நடைமுறைவாதியை போல, அவருக்கு ஒரு தெளிவான பதில் தேவைப்பட்டிருந்தது. தெரியாத ஒன்றை தெரியும் என்று சொல்ல அவர் விரும்பவில்லை. ஆகவே தான் தோமா கேட்கின்ற இந்த கேள்வி இயேசுவிடமிருந்த அந்த மகத்தான பதிலை எமக்கு வெளிக்கொண்டு வருகிறது. ஆகவே சந்தேகங்கள் உண்மையை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. என்பாதவர்களே, அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடு, நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்கின்ற இந்த வார்த்தைகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடுகள் அடங்கிய வார்த்தைகள். இவற்றை சற்று ஆழமாக சென்று ஆராய்வது மிக மிக முக்கியமானது. யோவான் நற்செய்தியிலே நாங்கள் காணக்கூடிய நானே என்கின்ற இந்த கூற்றுக்கள், ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நானே கூற்றுக்கள் விவிலிய இறையியலின் இதயம் போன்றது. பழைய ஏற்பாட்டிலே மோயிசனுக்கு கடவுள் தனது பெயரை வெளிப்படுத்திய பொழுது, விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரம் 14 நாங்கள் காண்கின்றோம், இருக்கின்றவர் நானே என்ற அந்த வார்த்தைகளோடு யோவான் நற்செய்தியிலே நாங்கள் காணக்கூடிய இந்த 7 முக்கிய நானே கூற்றுக்கள் ஆழமாக தொடர்பு பட்டவை. வாழ்வு தரும் உணவு நானே என்று யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35 நம் ஆன்மீக பசியை தீர்ப்பவர் அவர் என்று சொல்லி, உலகின் ஒளி நானே என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாழ்வின் இருளை அகற்றுபவர் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி, ஆடுகளுக்கான வாயில் நானே என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மீட்புக்காக இருக்கின்ற ஒரே நுழைவாயில் நானே என்று கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். நல்ல மெய்ப்பன் நானே என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நமக்காக உயிரை கொடுக்கின்ற, நம்மை நல்வாழ்வுக்காக நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு வழிகாட்டி அழைத்து செல்லுகின்ற, நம் பாதுகாப்பாக இருக்கின்ற நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி இதையும் கடந்த வாரம் நாங்கள் தியானித்தோம். 5வதாக உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்று யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 மரணத்தை வென்றவர், வாழ்வை தருபவர் நானே என்று. 6வதாக வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று தந்தையிடம் எம்மை அழைத்து செல்பவர் நானே ஆண்டவர் என்று. 7வதாக உண்மையான திராட்சை செடி நானே என்று யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கனி தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து நிற்கிறார். ஆகவே எரியும் முட்புதரில் மோயிசன், உன் பெயர் என்ன என்று ஆண்டவராகிய கடவுளிடம் கேட்ட பொழுது ஆண்டவராகிய கடவுள் சொன்ன அந்த பதில், எஹியே அஷேர் எஹியே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இந்த பெயர் கடவுளினுடைய நித்தியமான மாறாத தன்மையை குறித்து நிற்கின்ற
ஒரு பெயர். புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இதற்கு இணையான கிரேக்க சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஈகோ ஐமி. இயேசு நானே என்று தொடங்கும் பொழுது அவர் தற்செயலாக இந்த சொற்களை பயன்படுத்தவில்லை. தானே அந்த பழைய ஏற்பாட்டு யாவே என்பதையும் மனித உருவெடுத்த கடவுள் என்பதையும் அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யோவான செய்தி 8ஆம் அதிகாரம் 58 இயேசு ஆண்டவர் வெளிப்படையாகவே இதை எமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நானே இருக்கின்றேன். பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் என்ற இந்த வார்த்தைகள் அதை கேட்ட யூதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக அவர் மீது கோபம் கொண்டு அவரை கொல்ல கல்லெறிய துணிந்தார்கள். ஆகவே இந்த வாரம் இயேசு ஒரே வாக்கியத்திலே 3 நானே கூற்றுக்களை இணைத்திருக்கின்றார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும். என்பதவர்களே, தத்துவ ரீதியாக தத்துவ உலகிலே உண்மை எது, வாழ்வின் அர்த்தம் என்ன, செல்ல வேண்டிய வழி எது என்ற கேள்விகள் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்விகள். இயேசு ஆண்டவர் இந்த 3ற்குமே ஒரே ஒரு பதிலை, நானே அந்த இருக்கின்றவர் என்று கூறி அந்த கேள்விக்கான விடையை அவர் தருகின்றார். மற்றைய மதங்கள், மற்றைய மத தலைவர்கள் நான் ஒரு வழியை காட்டுகின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசுவோ நானே அந்த வழியாக இருக்கிறேன். வழிகாட்டிக்கும் வழிக்கும் உள்ள வித்தியாசம் இதுவே. ஆனால் இயேசுவோ நானே வழியாக இருக்கிறேன் என்கிறார். வழிகாட்டிக்கும் வழிக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. கடந்த வாரம் நம்மை பராமரிக்கின்ற மெய்ப்பனாக, நம்மை பாதுகாக்கின்ற வாயிலாக நானே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வாரம் நம்மை தந்தையிடம் அழைத்து செல்லுகின்ற வழியாக, நித்திய உண்மையாக, நிரந்தர வாழ்வாக நானே இருக்கிறேன் என்று எம்மை உறுதிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே நாங்கள் காணுகின்ற இந்த வெளிப்பாடு இருக்கிற இந்த 3 வார்த்தைகளையும் நாங்கள் சற்று ஆழமாக சென்று ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியமானது. நானே வழியாக இருக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தை சொற்பிறப்பியல் அடிப்படையிலே கிரேக்க மூல மொழியிலே இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹோதோஸ் என்கிற வார்த்தை. இந்த ஹோதோஸ் என்பது வெறும் ஒரு தடம் அல்லது பாதையை மட்டும் குறிப்பதல்ல. இது ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு இலக்கை அடைய மேற்கொள்ளப்படும் முயற்சி, இவற்றை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இயேசு நானே ஒரு வழியை காட்டுகிறேன் என்று சொல்லாமல் நானே வழியாகவே இருக்கிறேன், ஐ ஆம் த வே என்பது இயேசுவே அந்த பாதையாக இருக்கிறார். ஒரு வழிபோக்கனுக்கு பாதை எப்படி அவசியமோ அதே போல மனிதன் கடவுளை அடைய இயேசுவே அந்த பாதையாக இருக்கிறார். ஆரம்ப கால திருச்சபையிலே இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவம் என்ற பெயர் உருவாவதற்கு முன்பே இயேசுவை பின்பற்றியவர்கள் தங்களை வழியை சார்ந்தவர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாங்கள் காண்கிறோம். அன்றைய ரோமானிய பேரரசிலே சாலைகள் மிக முக்கியமானவை. அவை சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளை இணைத்தன. அவை அந்த சூழலிலே வாழ்வுக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒரே சாலை கிறிஸ்துவே என்ற செய்தி மிக தெளிவாக மக்களை சென்று அடைந்தது. மேலும் ஆழமாக சென்று விவிலியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், விவிலிய வரலாற்றிலே வழி என்பது, பாதை என்பது ஒரு தொடர்கதை. பாலைவன பயணங்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு சென்ற அந்த பாதை, அந்த வழி பயணம் ஒரு விடுதலையின் வழி பயணம். இயேசு அந்த பயணத்தின் நிறைவாக தம்மை காட்டுகின்றார். திருப்பாடல் 27:11 உமது வழியை எனக்கு கற்பியும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டுதலுக்கு பதிலாக இயேசு தம்மையே அந்த வழியாக கொடுக்கிறார். எசாயா இறைவாக்கினர் நூலிலே
எசாயா 40:3 பாலைவனத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற வாக்குறுதி இயேசுவிலே பூரணமாக நிறைவேறுகிறது. அவர் பழைய ஏற்பாட்டின் நீதியையும் புதிய ஏற்பாட்டின் அருளையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்றார். மனித குலத்தின் தேடலோடு இதனை பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் எப்பொழுதுமே நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்லுகின்றேன் என்ற கேள்விகளோடு அலைகின்ற ஒரு ஜீவன். இது ஒரு நாடோடி பயணம். இந்த மனித வாழ்வு என்பது ஒரு பயணம். இந்த இருத்தலியல் தேடலோடு வாழுகின்ற மனிதருக்கு இயேசு ஆண்டவர் நானே வழி என்று கூறும் பொழுது ஒரு பூரணமான பதிலை ஆண்டவர் வைத்து நிற்கின்றார். நானே வழியாக இருக்கிறேன் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இரண்டாவது முக்கியமான வார்த்தையான இயேசுவினுடைய வாழ்வு நானே என்கின்ற இந்த பிரகடனம் விவிலியத்தின் மிக ஆழமான மற்றும் உயிரோட்டமான ஒரு வார்த்தையாகும். இதன் ஆழத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சொற்பிறப்பியல் அடிப்படையிலே கிரேக்க மொழியிலே வாழ்வு என்பதற்கு 2 வெவ்வேறு சொற்கள் உள்ளன. ஆனால் இயேசு இங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. இருக்கின்ற ஒரு வார்த்தை பயோஸ் என்கின்ற வார்த்தை. இது உயிரியல் வாழ்வை குறிக்கின்றது. இதிலிருந்துதான் பயாலஜி என்ற சொல் வந்திருக்கிறது. சுவாசிப்பது, உண்பது போன்ற உடல் சார்ந்த வாழ்வு. இரண்டாவது வார்த்தை ஜோயே என்கிற வார்த்தை. ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய வார்த்தை இதுவே. ஜோயே என்கின்ற இந்த வார்த்தை கடவுளிடமிருந்து வருகின்ற தெய்வீக வாழ்வை, மரணத்தால் அழிக்க முடியாத ஆவியின் வாழ்வை குறித்து நிற்கின்ற அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. ஆகவே இயேசு நான் வாழ்வை தருகிறேன் என்று சொல்லாமல் வாழ்வாகவே நானே இருக்கிறேன் என்கிறார். அவரே வாழ்வின் ஊற்றுக்கண். அவரிடமிருந்து பிரியும் எதற்கும் வாழ்வு இல்லை. அந்த கால கலாச்சார சூழலில் இந்த வார்த்தை ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. கிரேக்க தத்துவத்திலே ஸ்டோயிக் தத்துவாதிகள் வாழ்வு என்பது இயற்கையோடு இணைந்து நடப்பது என்று நம்பினார்கள். ஆனால் இயேசு வாழ்வு என்பது ஒரு நபர், அது நானே என்று கூறி இந்த தத்துவத்தை ஒரு உறவாக மாற்றினார். யூத கலாச்சார சூழலிலே யூதர்களுக்கு வாழ்வு என்பது கடவுளின் கட்டளைகளுக்கு, தோராவுக்கு கீழ்ப்படிவது. ஆனால் இயேசுவே அந்த சட்டத்தின் உயிர் என்பதை இந்த வார்த்தை உணர்த்தி நிற்கிறது. மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றமே என்ற ஒரு புதிய நம்பிக்கையை கிறிஸ்தவர்களுக்கு வழங்குகின்ற தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. விவிலிய வரலாற்றிலே வாழ்வு என்ற கருப்பொருள் தொடக்க முதல் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கருப்பொருள். ஏதேன் தோட்டத்திலே தொடக்க நூலிலே வாழ்வின் மரம் இருந்தது. மனிதன் பாவத்தால் இழந்த அந்த வாழ்வை புதிய ஆதாமாக வந்த இயேசு மீண்டும் வழங்குகிறார். அவை யோவான் நற்செய்தியின் மையமாக யோவான் தனது நற்செய்தியிலே எழுதிய அந்த நோக்கமே, அவர் வழியாக நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவே இவற்றை நான் எழுதியுள்ளேன் என்று சொல்லி யோவான் இந்த நற்செய்தியை முடிக்கின்ற தருணத்திலே அதிகாரம் 20:31 அவர் கூறியிருப்பது, அவர் வழியாகவே நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவே. அன்பானவர்களே, லாசரின் இறப்பின் போது இயேசுவே உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இயேசுவில் இருப்பவருக்கு மரணம் என்பது ஒரு உறக்கம் மட்டுமே. மானிடவியல் பின்னணியிலே மனித இயல்பின் அடிப்படை தேடலோடு இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மரண பயம் என்பது மனிதர்களுடைய மிகப்பெரிய பயம். இயேசு நானே வாழ்வு என்று கூறும் பொழுது அந்த அடிப்படை அச்சத்தை அவர் அகற்றுகின்றார். இருத்தல் என்பதற்கும் வாழ்தல் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் நமக்கு விளக்கி நிற்கிறார். முழுமையான வாழ்வு என்பது மானுடவியல் ரீதியாக மனிதன் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை தேடுகின்றான். இயேசு தருகின்ற அந்த வாழ்வு வெறும் நீண்ட காலம் வாழ்கின்ற வாழ்வு மட்டுமல்ல, அது அளவில்லாத வாழ்வு, abundant life, உறவின் வழி வாழ்வு. மனிதன் கடவுளோடு கொள்ளும் உறவில் தான் முழுமை அடைகிறான் என்பதை இது உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது வார்த்தையான இயேசுவின் உண்மை நானே என்ற பிரகடனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சொற்பிறப்பியல் அடிப்படையிலே இந்த உண்மை என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்
அலைத்தேயா. இதன் நேரடி பொருள் மறைக்கப்படாதது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது என்ற அர்த்தத்தில் அமைந்திருக்கின்றது. இயேசு நான் உண்மையை சொல்லுகின்றேன் என்று சொல்லவில்லை, மாறாக உண்மையாகவே நானே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். தத்துவ ரீதியாக அன்பார்ந்தவர்களே, உண்மை என்பது ஒரு தகவல் சார்ந்த ஒரு விடயம். ஆனால் அது ஒரு நபர் என்று ஆண்டவர் இயேசு எமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து விடயங்களின் உண்மை மறைக்கப்படாமல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டவர் இயேசுவில் என்று நாங்கள் புரிந்து கொள்ள இந்த வார்த்தை எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த ரோமானிய சூழலிலே ஒரு பெரிய சவாலாக இருந்த ஒரு வார்த்தை. பிலாத்து இயேசுவிடம் உண்மை என்றால் என்ன என்று கேட்கிறான். ரோமானியர்களுக்கு உண்மை என்பது அதிகாரம் மற்றும் சட்டம் சார்ந்த ஒரு விடயம். ஆனால் இயேசு உண்மை என்பது ஒரு அதிகாரம் அல்ல, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அது நானே என்று வெளிப்படுத்தி நிற்கிறார். கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் பிளேட்டோ போன்ற தத்துவவாதிகள் உண்மையை ஒரு நிழல் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக கருதினார்கள். ஆனால் அந்த எட்ட முடியாத உண்மை ஒரு மனிதனாக வரலாற்றில் பிறந்து பசி எடுத்து அழுதது என்பது மிகப்பெரிய வரலாற்று புரட்சி. விவிலிய பின்னணியிலே உண்மை என்பது வெறும் வாய்மை மட்டுமல்ல, அது நம்பகத்தன்மை. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்பவர். அவை இயேசு உண்மை நானே என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளின் பூரணம் நானே என்று அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிவந்தன என்று சொல்லி யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 17 நாங்கள் காண்கிறோம். சட்டம் மனிதனை குற்றவாளியாக்கியது, இயேசுவின் உண்மை மனிதனை விடுதலையாக்கியது. உண்மையை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் நற்செய்தி 8 அதிகாரம் 32 நாங்கள் காண்கிற இந்த வார்த்தைகள் இங்கே உண்மை என்பது இயேசுவை அறிந்து கொள்வதே என்று எமக்கு விளக்கம் தருகிறது. அந்த இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டால் உண்மையை அறிவோம், விடுதலை அடைவோம். மானிடவியல் தேடலிலே மனித குலத்தின் தேடல், மனிதன் எப்பொழுதுமே நான் யார், வாழ்வின் அர்த்தம் என்ன என்ற உண்மையை தேடுகின்றான். பொய்களும் மாயைகளும் நிறைந்த இந்த உலகிலே ஒரு நிலையான உண்மை எது என்று சொல்லி தேடி அலைகிற மனிதருக்கு இயேசுவே அந்த நிலையான உண்மையாக இருக்கிறார். இயேசுவின் வாழ்வில் சொல்லும் செயலும் வேறல்ல. அவர் எதை போதித்தாரோ அதையே வாழ்ந்து காட்டினார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வார்த்தைகளையும் இணைத்து பார்த்தால் வழி இல்லாமல் பயணமில்லை, உண்மை இல்லாமல் அறிவு இல்லை, வாழ்வு இல்லாமல் இருப்பு இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தோமாவின் கேள்விக்கு பிறகு இந்த உரையாடலை முன்னெடுத்து செல்லுகின்ற பிலிப்புவின் கேள்வி, அதற்கு இயேசு அளித்த பதில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கருதப்பட வேண்டியது. ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்கின்ற இந்த வார்த்தை தெய்வீக தாகமுள்ள வார்த்தைகள். விடுதலை பயண நூலிலே 33:18 நாங்கள் காண்கிறோம், மோசே உமது மாட்சியை எனக்கு காட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளிடம் அவர் கேட்கின்ற அந்த வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 12 அதிகாரம் 21 புறவினத்து கிரேக்கர்கள் வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று பிலிப்புவிடம் கேட்கின்ற அந்த நிலை, இந்த கேள்வி தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்கின்ற பிலிப்புவின் இந்த வார்த்தைகள், கடவுளை நாங்கள் கண்டுவிட்டால் வாழ்வில் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, எல்லா தேடல்களும் முடிவிற்கு வந்துவிடும், நிறைவு பெற்றுவிடும் என்கின்ற அந்த மனித ஏக்கத்தின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. என்பதற்களை இயேசு சொல்லக்கூடிய இந்த பதில், என்னை காண்பது தந்தையை காண்பதை போன்றது என்பது கிறிஸ்தவ இறையியலின் மிக உயர்ந்த சிகரம் போன்றது. சொற்பிறப்பியல் அடிப்படையிலே காண்பது என்பது இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் ஹோராவோ என்பது வெறும் கண்களால் பார்ப்பதை குறிப்பதல்ல. இது ஒரு பொருளின் சாரம்சத்தை, எசன்ஸை புரிந்து கொள்வதை குறிக்கும். அதாவது யார் ஒருவன் என்னை முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்றானோ அவன் தந்தையையும் தெரிந்து கொள்ளுகின்றான் என்கின்ற அர்த்தத்தில்
அமைந்திருக்கிற வார்த்தை தான் இது. என்னை காண்பது என்பது தந்தையை காண்பதற்கு சமன் என்றால் அதனுடைய அர்த்தம், யார் ஒருவர் என்னை முழுமையாக அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர் தந்தையையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார். அன்பர்களே, உருவமற்ற கடவுளை கண்டவர் எவரும் சாவார் என்பது யூதருடைய நம்பிக்கை. விடுதலை பயண நூலிலே 33 அதிகாரம் 22 நாங்கள் காண்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் என்னை தாராளமாக பாருங்கள், என்னை தாராளமாக அனுபவியுங்கள், என்னை தாராளமாக முழுமையாக அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னை அறிந்து தெரிந்து கொள்வது, என்னை பார்ப்பது கடவுளை பார்ப்பதற்கு சமன். கடவுளை பார்ப்பதுதான், என்னை பார்ப்பது கடவுளை பார்ப்பதுதான் என்று கூறி அந்த தடையை உடைக்கிறார். இந்த வார்த்தைகள் நாம் தேடும் கடவுள் எங்கோ வானத்திலே உருவமற்ற, புரிந்து கொள்ள முடியாத, பயமுறுத்துகின்ற, தெரியாத ஒரு சக்தி அல்ல. மாறாக வல்லமையுள்ள அவர், அனைத்தையும் கடந்திருக்கின்றவர், ஞானம் மிக்கவர், நம்முடைய வாழ்ந்த இயேசுவின் வழியாக இன்றும் நம்முடன் வாழுகின்றார் என்கின்ற அந்த மகாபலி பாட்டை நமக்கு தந்து நிற்கின்றது. அன்பானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியாக நான் சொல்லுவதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்ற இந்த வார்த்தைகள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள். விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் இயேசு பேசுகின்ற விசுவாசத்தை பற்றிய ஒரு ஆழமான வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வார்த்தையின் பொருட்டு நம்புவது, இந்த உயர்ந்த நிலை, இயேசு யார் என்பதை உணர்ந்து அவரது போதனைகளை ஏற்றுக்கொள்வது, செயல்களின் பொருட்டு நம்புவது. ஒருவேளை வார்த்தைகளை நம்ப கடினமாக இருந்தால் கண்கூடாக நடக்கும் அதிசயங்களையும் நற்செயல்களையும் பார்த்து நம்புங்கள் என்கின்ற ஒரு அழைப்பு. இயேசுவை விட பெரிய காரியங்களை ஒரு சாதாரண மனிதர் செய்ய முடியுமா? இது ஒரு விசித்திரமாக, ஒரு மர்மமாக தோன்றலாம். ஆனால் இதனுடைய ஆழமான பொருள் என்னவென்று சொன்னால், இயேசு தந்தையிடம் சென்றார், ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என்கின்ற அந்த வார்த்தையிலே இதற்கான பதிலை தந்து நிற்கின்றார். நான் தந்தையிடம் சென்றால் தான் தூய ஆவியானவரை அனுப்ப முடியும். அந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த தூய ஆவியிலே செயலாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் நான் செய்த காரியங்கள் அனைத்தையுமே அவற்றை விட பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். ஏனென்றால் அந்த செயல்களை ஆற்றுபவர் மனிதர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் ஊடாக செயலாற்றுபவர் தூய ஆவியானவரே என்கின்ற அந்த உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார். நம்முடைய சொந்த திறமையால் அல்ல, மற்றும் நமக்குள் இருந்து செயலாற்றும் தூய ஆவியின் வல்லமையால் சாத்தியமற்ற காரியங்கள் அனைத்தும் சாத்தியமாக. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை வெறுமனே பின்பற்றுகின்றவர்களாக மட்டும் பார்க்காமல் அவர் தொடங்கி வைத்த அந்த பணியை தொடர்கின்றவர்களா, ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்கின்ற ஒரு அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஆண்டவர் தந்து நிற்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறை வார்த்தை எங்கள் வாழ்வை தொட்டு ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக நாங்கள் தொடர்ந்து தந்தையினுடைய அன்பிலே நிறைந்து வாழுகின்றவர்களாக, தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்வதற்கு இந்த முயற்சி பலரை சென்றடைய உதவுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.